ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜேஎஸ்ஆர் ஃபார்ம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. சேல்ஸ் வீடியோ லாஸ்ட்டாக போட்டிருந்தோம். அதில் முக்கால்வாசி பொருள் வந்து சேல் ஆகிடுச்சு. அப்புறம் நிறைய பேர் வந்து ஆனால் ப்ரீட் என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏன்னா இது நம்மளோட புது சேனல்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பழைய சேனல் பார்க்குறவங்களுக்கு நம்மகிட்ட என்ன ப்ரீட் இருக்குது, நம்ம என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தெரியும். ஆனால் புது சேனல்னால முக்கால்வாசி பேருக்கு என்ன ப்ரீடு, எந்த மாதிரி பண்ணுறோம் அதெல்லாம் தெரியாது. அதனால் சரி ஒரு ஃபார்ம் அப்டேட் வீடியோ நம்ம கொடுத்துருவோம். நம்ம நியூ சேனல் பார்க்குற எல்லாம் புது வியூவர்ஸ், புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியட்டும். ஏன்னா நம்ம பழைய ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் 90% எல்லாருக்குமே தெரியும். நம்மகிட்ட புள்ளி, பட்டாக்கொண்டை, வெள்ளையில் கூவத்தாடி பட்டாக்கொண்டை, புள்ளியில் பட்டாக்கொண்டை கூவத்தாடி, மசாலா பட்டாக்கொண்டை எல்லாம் நம்மகிட்ட இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ப்ளஸ் இப்போ புது சேனல்னால முக்கால்வாசி பேருக்கு வந்து தெரியறதில்ல. அது அவங்களோட தப்பு இல்லை, அது என்னோடய தப்பு தான். ஏன்னா நம்ம எடுத்தோன்னே சேல்ஸ் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் அப்டேட் வீடியோ கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சேல் போட்டிருக்கணும். பட் அதில் கொஞ்சம் அதை அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த டைம் லைனில் டப்புன்னு வீடியோ போடணும். ரொம்ப நாள் கேப் ஆகிடுச்சு. சேலுக்கு நிறைய பொருள் இருக்குது, நிறைய பேரெல்லாம் கேட்டனால சேல் போஸ்ட் போடணும், அப்படி அந்த மைண்ட் செட் போயிட்டேனே தவிர்த்து ப்ரீடை எக்ஸ்பிளைன் பண்ணல, ப்ரீடை பற்றி எதுவுமே சொல்லலை, ப்ரீடை எதுவுமே காட்டலை. நான் என்ன நினச்சிட்டேன், நம்ம பழைய சேனல் பார்க்குறவங்க தான் புது சேனல் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில் நான் பாட்டுக்கு வீடியோ போட்டேன். நிறைய பேர் வந்து பர்சனலாக கேட்டாங்க, நிறைய பேர் பர்சனலாக அனுப்புனேன். அப்புறம் தான் யோசிச்சு சரி வேணாம், இது ஒரு வீடியோவாக பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன். நம்மளோட மெயின் ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா புள்ளி, வெள்ளை புள்ளி. இந்த நம்மளோட பெரிய ராஜா அந்த நிற்கிறாரு பாருங்கள், இவர் இப்போ கரண்ட் வெயிட் 7 கிலோ இருக்குது. நான் வெயிட்டு போட்டு நம்ம பழைய சேனலில் காமிச்சிருப்பேன். அப்போ ஒரு 6350 சம்திங் நம்ம இருந்துச்சு. இப்போ ஒரு 7 கிலோ பக்கமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஃபினிஷிங்லாம் ஆகி நல்லா தெளிவாகவே இருக்குது. அப்புறம் நம்மளோட கூவத்தாடி வெள்ளை பொட்டைங்க, அப்புறம் பட்டாக்குண்டை எல்லாமே இந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்மள்ட்ட என்னென்ன ப்ரீட் இருக்குது. அப்போ அது இல்லாமல் தலைவர் செட்டு, தம்பியான செட்டு இருக்குது. அந்த ப்ரீடை வந்து நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருந்தாலும் அடுத்தவங்களோட செட்டு, நம்மளோட ஓன் ப்ரீடு மட்டும் தான் நம்ம காட்டணும் அப்படின்றத நம்மளோட ஓன் ப்ரீடை மட்டும் தான் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். பட்டாக்கொண்டை சேவல் இது ஒரு 5 கிலோ கரண்ட் வெயிட்டில் இருக்குது. இப்போயுமே ப்ரீடிங் யூஸில் தான் இருக்குது. 5300 இருந்துச்சு, வெயிட் கொஞ்சம் இறங்கி ஒரு 5 கிலோ பக்கமாக இருக்குது. ப்ளஸ் இந்த பொட்டைங்கள்லாம் பார்த்திங்கன்னா கன்னி வடை தான் எல்லாமே ஒரு 3, 3.5, 4 கிலோ அந்த மாதிரி தான் வரும். அதிகபட்சம் நம்மகிட்ட பொட்டை வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 4.5 கிலோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்கு. இப்போயுமே அந்த மாதிரி ஸ்டேஜில் பொட்டை இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சேவல் பார்த்திங்கன்னா ஒரு 6.5 to 7, 7.5, 8 கிலோலேயுமே ஒரு சேவல் இருக்குது, செங்கருப்பு. அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் கவர் பண்ணுறேன். ஏன்னா அவரை வந்து வெளிமேச்சல் எடுத்து விட முடியாது. அதனால சரியாக வீடியோ எடுக்காமல் வச்சுருக்கேன். இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நம்மளோட ஃபார்மில் என்னென்ன ப்ரீட் இருக்குது அப்படின்ற ஒரு ஷார்ட் வீடியோ தான். இதில் வந்து எதுவுமே சேல்ஸ் கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு அப்டேட். இது வந்து பார்த்திங்கன்னா மசாலா பட்டாக்கொண்டை, கரண்ட் வெயிட் ஒரு 5300. அப்புறம் நம்ம பொட்டை இது வந்து கொடுத்தாச்சு, பொட்டை வந்து கொடுத்தாச்சு. சேவல் மட்டும்தான் இருக்குது. இது வந்து ப்ரீடு போட்டிருந்தோம், பொட்டை வந்து கொடுத்தாச்சு. சேவல் மட்டும்தான் இப்போ இருக்குது. சேவல் பார்த்தாலே தெரியும், நிற்கிற தோரணையில். பொட்டையை பார்த்தாலும் தெரியும். பொட்டை கொடுக்கும்போது 3.5 கிலோ சம்திங் என்னமோ இருந்துச்சு. முட்டை வச்சுட்டு இருந்துச்சு. நம்ம கொடுத்துட்டோம் அப்போயே. முட்டை வச்சுட்டு இருந்த டைம்லேயே கஸ்டமர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்துட்டோம். இப்போ சேவல் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. எதுக்குமே தாடையெல்லாம் எதுவுமே வாட்ட கிடையாது, பூ எதுவுமே வாட்டலை. அப்படியே எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்களோ அதே மாதிரி இருக்கும். ஏன்னா அது எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிவிட்டுன்னு அப்படியே விட்டுறது. அதில் தான் அதுங்க வந்து அப்படியே தெளிவாக நீட் அண்ட் க்ளீனாக அப்படியே இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான். நம்ம வந்து வெயிட் போட்டு காமிச்சிருவோம். இதோட பர்ஃபார்மன்ஸ் வீடியோ வந்து நம்ம பழைய சேனல் ஆரம்பித்தோன்னே அதை நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். அதோட லிங்க் வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருந்தேன் பழைய சேனலில், அதோட பர்ஃபார்மன்ஸ் வீடியோவை. ஏன்னா நிறைய பேர் மாதிரி நம்ம வந்து என் சேவல் வந்து இப்படி வரும், இப்படி பறக்கும், இப்படி வெயிட்டு பிடிக்கும், அப்படி இல்லை. என் சேவல் இப்படி சண்டை, இவ்வளோ வெயிட்டு, இதுதான் இதோட குவாலிட்டி, இதான் இதோட தரம் அப்படின்னு நம்ம போட்டு காமிச்சிடுறது. என்னோடய புள்ளியில் பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி பறக்கும். 6 அடி பறந்து நல்லாவே நெட்டு மறுப்பு நல்லா தெளிவாகவே இருக்கும். அதான் நம்மளோட புள்ளி லைனில் உள்ளது ஒரு ஸ்பெஷல். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவல்னு பார்த்திங்கன்னா ஒரு 6.5 to 7, பட்டாவில் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 to 4 கிலோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் அட்டன் பண்ணும். ஏன்னா நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து. நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் அப்படியே விட்டா அது வந்து அவ்வளோ வெயிட் வருமானு. எந்த பொருளுமே அப்படி வராது. நம்ம எவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற ரிசல்ட்டு தான் கிடைக்குமே தவிர்த்து சும்மா அப்படியே விட்டுட்டு வெயிட் வரல அப்படின்னா அது தப்பு தான். நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதாவது ப்ராப்பராக டிவார்மிங் பண்ணணும், ஃபுட்டு கொடுக்கணும், அதுக்கேற்ற ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும், உடம்பு ஏற்றணும், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு மெத்தட்லாம் இருக்குது. அதனால் நம்மக்கிட்ட இல்லை, யார்கிட்டையுமே எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். ஹை பட்ஜெட் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொருள் வந்து ப்ராப்பராக வெயிட் ஏறல, மெயின்டைன் பண்ண தெரியாமல் அதை வந்து அப்படி குறை சொல்லக்கூடாது. நமக்கு இது வரைக்கும் எந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் நம்ம இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது நம்மளோட ஒரு என்ன சொல்கிறது, நம்மளோட ஒரு கடமை. அதனால் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இப்போயே. இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்மளோட புள்ளியோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பழைய சேனல் நான் கொடுத்துருந்தேன். ப்ளஸ் புது சேனல்னால் நான் இதுலேயுமே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் அதில் நம்மளோட இன்ஸ்டா பேஜ் தான். ஏன்னா யூடியூப்பில் வீடியோ போட முடியாது. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்துமே நான் பின் பண்ணி வைக்கிறேன், கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். முடிஞ்சளவுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் ஆகிக்கோங்க. அதில் சேலுக்கு வந்து டெய்லியுமே சேல் போஸ்ட்டு, சேல் வீடியோ எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன்.
ப்ளஸ் இன்ஸ்டாகிராமில் சேலுக்கான வீடியோ ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் வீடியோமா அப்லோட் பண்ண. ஏன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாது, ஸ்ட்ரைக் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால சொல்லிட்டு நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிடுறோம். முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டாகிராமையும் வாட்ஸ்அப்பையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிளேஸ் வந்து சேலமில் ஒரு ஃபார்ம், இப்போ மங்களூரில் புது ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். பஸ்ஸு, ட்ரெயின் 2 மூலியமாக ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துக்குமே டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே கைஸ், உங்களுக்கு இப்போ ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ப்ரீடெல்லாம் பற்றி. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு 2 டேஸில் சேல்ஸ் வீடியோ வருது, புள்ளி செட்டு வருது. நம்ம அதில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திப்போம் கைஸ். பை.